வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அனைவருக்கும். டுடே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு செக்ஷன் பார்க்க போகிறோம். அந்த செக்ஷனில் இன்றைக்கி சப்ஜெக்டில் என்ன மெயினான இம்பார்ட்டன்ஸ் விஷயம் அப்படின்னா, ஒரு 6 ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு முக்கியமான தகவல்களை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 6 தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாழ்க்கையில் பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் ஆகணும், உயரணும் அப்படின்னா ஒரு சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 6 வழிமுறைகள், ரொம்ப இம்பார்ட்டன்ஸான வழிமுறைகள். இது ஒவ்வொரு நபர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு முக்கியத்துவமான ஒரு சில வழிமுறைகள் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி, அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள். நம்பர் 1. இப்போ குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள் எதிலும் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயல்கள் நாம் செஞ்சாலும் சரி, இல்லை மற்றவங்க செய்யும் போதும் சரி, அதில் குற்றங்களை மட்டுமே கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் உயர்வதற்குண்டான சிறந்த சில வழிமுறைகளில் முதல் வழிமுறை இது. இதை நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்த கட்டம் வளருவதற்கும் நம்ம டீமோட ஜெயிக்கிறதுக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறை. அதாவது எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம செயல்முறைகள், நம்ம டீமில் ஒருத்தர் ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, இல்லை நாம் ஒரு விஷயங்களை ஒருத்தங்கள்கிட்ட செய்ய சொல்லும் போதும் அவங்க செஞ்சு வரக்கூடிய ரிசல்ட்டுகளில் நல்லதை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், நல்லதை மட்டுமே நம்ம பேசணுமே தவிர அதில் குற்றத்தை மட்டுமே கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள்னு சொல்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சில பேசுகிறதுலையும் சரி, செயல்கள்லையும் சரி, சில நபர்கள் எமோஷனல் ஆகிடாங்க. அதாவது எமோஷனலாக சில டைமில் சில நபர்கள்ட்ட பேசும்போதும் சில நபர்களுக்கு முன்னாடியும் அவங்க ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் அவங்களுடைய ரியாக்ஷனில். அதாவது என்ன காரணம்னா, உணர்ச்சி வசப்படுறது. அதே மாதிரி நம்மளுடைய நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமாக பார்க்கும்போது சில கஸ்டமர்ஸ்ட்டு நீங்கள் பேசக்கூடிய டைமில் உங்களை அறியாமலே நீங்கள் நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது அவருக்கு தேவையில்லாத தகவல்களை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் உணர்ச்சி வசப்படுறது, எமோஷ்னல் ஆகிறது. பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர் நிறைய பேசும்போது அமைதியாக கூர்ந்து கவனியுங்கள். இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடியது. 80% கஸ்டமர்ஸை பேச விடுங்க, நம்ம 20% தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் பிறர் அதிகமாக பேசும்போது அமைதியாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், பெரிய அளவில் உயர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். ஓகே. 4வது, மற்றவர்களின் நல்ல செயல்களை பாராட்டுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம டீம்லேயும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களும் சரி, அவங்க ஒரு நல்ல அவங்களுடைய செயல்களில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு சாதனையோ, இல்லை ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டோ, இல்லை ஏதோ ஒன்று அவங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாங்கன்னா உடனடியாக அவங்களை பாராட்டுங்கள். இது நம்ம வாழ்க்கையில் உயர்வதற்கு உண்டான மிக முக்கியமான வழிமுறைகளில் ஒன்று, மற்றவர்களின் நல்ல செயல்களை பாராட்டுதல். ஓகே. 5, உங்களுடைய தவறை பிறர் சுட்டி காட்டினால் அதை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது இப்போ நம்ம ஒரு தவறு பண்ணுறோம், ஆனால் நம்ம தவறு பண்ணோமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை மற்றவங்க நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இந்த விஷயம் தவறு சார், இந்த விஷயம் தப்பாக செஞ்சுருக்கீங்க, ஒரு தவறான விஷயத்தை அவங்க சுட்டி காட்டும்போது அதை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நிறைய நபர்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். என்னென்னா, இந்த ஒரு தவறு தன்னுடைய தவறை மற்றவர்கள் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத இருக்கக்கூடியதும் நம்மளோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். அதனால் நம்மளோட வாழ்க்கையில் உயர்வதற்குண்டான ஒரு சில வழிமுறைகள், முக்கியமான வழிமுறைகளில் ஒரு சில வழிமுறைகள் தான் சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய தவறுகளை பிறர் சுட்டி காட்டும் போது அதை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வது கூட ஒரு சிறந்த ஒரு வழிமுறையில் ஒரு வழிமுறை. ஓகே, லாஸ்ட்டு ஃபைனலாக 6வது பாயிண்ட்ஸ், உங்கள் வெற்றிக்கான ரகசியங்களை மனதிலேயே வைத்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன தெரியுமா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜெயிக்கிறதுக்காக போட்ட சில விதமான முயற்சிகளும் பிளான்களும் சில என்ன சொல்கிற ப்ராஜெக்டுகளும் சில இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே இருக்காது. ஓப்பனாக தம்பட்டம் அடிக்கிறது. அதாவது மற்றவங்கள்ட்ட போய் நான் இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், நான் இந்த மாதிரி வளர போகிறேன், நான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் அப்படி செய்ய போகிறேன் இப்படின்னு சொல்லி மற்றவங்களிடம் போய் அதிகமாக தம்பட்டம் அடித்து கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நம்ம டீமில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அனைவரும் நாம் ஜெயிக்கிறது வரைக்கும் நம்மளுடைய வெற்றியின் ரகசியங்களை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்மளுடைய வெற்றி அடைந்த பின் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதில் நிறைய நபர்கள் நம்ம தப்பு பண்ணுறோம், நம்மளுடைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அது காரணம் நம்மளை அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் நம்மளை அறியாமலே நம்மளுடைய சரியான வெற்றியின் ரகசியங்களை நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். உண்மையிலே சொல்கிறேன், வெற்றி அடைந்த பின் உங்கள் ரகசியங்களை மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். வெற்றி அடைவதற்கு முன் அதை தம்பட்டம் அடித்து கொள்ளாதீர்கள்னு சொல்லக்கூடியது 6வது வழிமுறை. இப்படி இந்த 6 வழிமுறைகளும் நாம் மேலும் 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 உயர்வதற்குண்டான ஒரு அற்புதமான வழிமுறைகள். இந்த 6 வழிமுறைகளையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள். நம்பர் 2, பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். நம்பர் 3, பிறர் நிறைய பேசும்போது அதிகமாக கூர்ந்து கவனியுங்கள். நம்பர் 4, மற்றவர்களின் நல்ல செயல்களை பாராட்டுங்கள். நம்பர் 5, உங்களுடைய தவறை பிறர் சுட்டி காட்டினால் அதை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பர் 6, உங்கள் வெற்றிக்கான ரகசியங்களை மனதிலேயே வைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் அதை ஓப்பன் பண்ணி அதை தம்பட்டம் அடிக்காதீர்கள் அப்படின்றத தான் இந்த 6 மிக இம்பார்ட்டண்ட்டான வழிமுறைகள். இந்த 6 வழிமுறைகளையும் நம்ம சிறப்பாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் மிகப்பெரிய சக்தியும் ஆரோக்கியத்தின் தருணம் சொல்லி உங்களோட இந்த அற்புதமான விஷயத்தை ஷேர் பண்ண ஒரு ஹாப்பியோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சங்கர். ஜெய் ஹிந்த், ஜெய் மை லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.